வாழ்க வளமுடன். இன்னைக்கு தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 60 ரூபா இருந்தால் லட்சக்கணக்கு வரைக்கும் சம்பாதிக்கிறார். அதனால 60 ரூபா இருந்தால் லட்சக்கணக்கு வரைக்கும் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு வரைக்கும் சம்பாதிக்கலாம். நீங்கள் போய் வேலை வெட்டி செய்ய தேவையில்லை, எங்கேயும் போய் யார்கிட்டையும் கை கட்டி நிற்க தேவையில்லை. கொஞ்சோண்டு சின்ன இடம் இருந்தால் மட்டும் போதும். அதனால சின்ன இடம் இருந்தால் மட்டும் போதும். 60 லட்சம் வரைக்கும் எப்படா சம்பாதிக்கலாம்? 60 லட்சம் இல்லை, அதுக்கு மேலேயே சம்பாதிக்கலாம். வேணா விசாரித்து கூட பாருங்கள். ஏன்னா விவசாய சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படின்னா ஒரு ஒரு கன்று வந்து சின்ன ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாலேருந்து 120 ரூபா 150 வரைக்கும் கன்று கிடைக்கிது. நம்ம அந்த அந்த செடி நடுறதுக்கு உண்டான இடம் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். புரியுங்களா? இப்போ 3க்கு 3, ஒரு 5க்கு 5, ஒரு 10க்கு 10 ஒரு இடம் இருந்தால் மட்டும், ஒரு செடிக்கு மட்டும் நான் சொல்கிறேன், நிறைய செடிக்கு நான் சொல்லலை. ஏன்னா நிறையா செடினா கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு மரத்துக்கே வந்து உங்களுக்கு வந்து 60 லட்ச ரூபா தருதுன்னா பாருங்களேன். அதோட அறுவடை காலம் வந்து 12 இருக்கும், சில சமயம் 15 இருக்கும். அதோட தன்மையை பொறுத்து அந்த 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 மரம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வைரம் ஏறு, அதாவது சேர்வு. நான் வந்து சேர்வுன்னு சொல்லுவேன். நாங்களாம் வந்து இந்த மரத்தோட உள்ளமைப்பு இருக்கிறதுங்க சேர்வுன்னு நாங்கள் சொல்லுவோம். சில பேர் அது வைரம் ஏறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு இருந்தாவே என்ன ஆயிருக்குன்னா லட்சக்கணக்கில்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். புரியுங்களா? லட்சம் இல்லை, கோடி. நான் சும்மா வந்து ஒரு நார்மலுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு மரத்துக்கு தான் சொன்னேன். புரியுங்களா? நம்ம ஒரு மரம் இருக்கிறதுக்கு இடம் இருந்தால் போகுது. புரியுங்களா? ஒன்றும் இல்லை, சந்தன மரமும் அப்புறமேட்டு சிவப்பு சந்தனம்னு சொல்லுவாங்க. சிவப்பு சந்தனம் புஷ்ப படம் பார்த்துருப்பீங்களா எல்லோரும்? சிவப்பு சந்தனம், நம்ம சந்தனம் ஒன்று இருக்குது, சிவப்பு சந்தனம் இருக்குது, ரெட் சண்டல்னுவாங்க. நம்ம நார்மலாக நம்ம சந்தனத்தில் இருப்போம் யூஸ் பண்ணா இருக்குதுன்னா அந்த ஒரு சந்தனம். இந்த சந்தனம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வாங்கி நெட்டாலும் சரி. இன்னொன்று இருக்குது, தேக்கு மரமும் இருக்குது. சரிங்களா? தேக்குலேயே நிறைய வகைகள் தேக்குகள் இருக்குது. அந்த தேக்கு மரங்கள் நெட்டாவும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். புரியுதுங்களா? லட்சக்கணக்கிலையும் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கிலையும் சம்பாதிக்கலாம். சந்தன மரத்தில் கம்பல்சரி நீங்கள் சம்பாதிக்கலாம். அந்த கண்ணை வாங்கி நெட்டால் போதும். அதான் அரசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போலாம் வந்து நானும் ஆரம்ப காலத்தில் வந்து சந்தன இடத்துல வரதுன்னு ரொம்ப ஆசை. அது போய் கவர்மெண்ட் கேட்கணும், தரமான அது லைசன்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்போலாம் ரொம்ப ஒரு இத்தனை ஏக்கராக இருக்கணும் அப்படின்வாங்க. அப்போ தான் வந்து தருவாங்க. அதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போயும் சந்தனோட வந்து சில விதிமுறைகள்லாம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற வனத்துறை ஆஃபீஸரில் போய் கேளுங்க. ஏன்னா சந்தன மரம் வந்து நீங்கள் வச்சோன்னே அது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சோன்னே கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் சந்தன மரத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சந்தன மரத்தை எங்கேயுமே நீங்கள் எங்கே போய் அலைஞ்சி யார்கிட்ட வாங்கிட்டோம், மரம் வளர்ந்துருச்சு, அதை போய் எங்கே வைக்கிறது? ஒன்றும் தேவையில்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்காரங்கிட்டே விற்றுட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபஸ்ட்டு உங்கள் கையில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஏன்னா போடுறதை பொறுத்து அது உங்கள் கையில் மீதி அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் விற்கிறதுக்கும் சிரமம் இல்லை. கொஞ்சோண்டு இடம் இருந்தால் மட்டும் அந்த சந்தன மரத்தை வாங்கி வச்சுட்டாலும் போதுங்க. 2வது தேக்கு மரம். புரியுங்களா? இந்த 2 இதுவும் வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பராமரிக்கிறது மட்டும் பராமரிச்சிடணும். புரியுங்களா? நல்லா வந்து நர்சரி தோட்டத்துக்கு போங்க. ஒரு சந்தன மரம் எங்கே இருக்குங்க, சந்தன மரம் கன்று எவ்வளோன்னு கேளுங்க. சின்ன கன்று, பெரிய கன்றுன்னு இருக்குது. இப்போ சின்ன கன்றுலாம் வச்சுக்கோங்க, ஒரு அடி 2 அடி இருக்குன்னா 60 ரூபா தான் இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 200 300 சொல்லுவாங்க. அந்த கண்ணோட சைஸை பொறுத்து. புரியுதுங்களா? அந்த கண்ணோட சைஸ் வந்து பொறுத்து வந்து அதோட விலைகள், கன்றோட விலைகள் நிர்ணயிக்கப்படும். புரியுதுங்களா? அதனால் ஈஸியாக ஒன்று சம்பாதிக்கலாம், ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை. ஆனால் சம்பாதிக்கிறது வெறும் 12 ஆண்டு 15 வருஷம். அது எவ்வளோக்கு எவ்வளோ லாங் பீரியட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வருமானம் தான். புரியுதுங்களா? விலை ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால் சம்பாதிக்கிறதுல நான் தான் சொன்னேன்ல, ஈஸியாக சம்பாதிக்கிறது எப்படி இந்த வழின்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருக்கேன். தெரியுங்களா? முதல் படி 2ஆம் படின்னு. இது ஒரு ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு சிறந்த வழி. கொஞ்சம் இடம் இருந்தால் மட்டும்தான் போதும். புரியுதுங்களா? அதாவது இப்போ வந்து உங்கள்கிட்ட சொன்னது எவ்வளோ, கொஞ்சம் இடம் இருந்தால் அந்த மரத்தை வந்து நம்ம நட்டு அதை பராமரித்து அதுக்கு தேவையான விதிமுறைகள் அப்போ இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்கணும். நான் இன்னும் சந்தன மரம் வச்சுருக்கேன், என்னோடய மரம் வந்து இவ்வளோ சைஸ் இருக்குது, இது எப்படின்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவங்க அரசு அதிகாரிகள் வந்து ஒரு விதிமுறைகள் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் மற்றவங்க சொல்லுவோம்னு கேட்குறோம். அரசு அதிகாரிகிட்ட போய் நீங்கள் விதிமுறைகள் கேட்குறப்ப தான் அந்த விலங்குகள் வந்து அந்த துறை சார்ந்தவங்கள்ட்ட போய் கேட்கணும். அந்த சுவை சார்ந்தவங்கள்ட்ட கேட்டால் தான் இலக்கியங்கள் கரெக்டாக கொடுப்பாங்க. அது மாதிரி வாங்கி மரக்கன்று இடம் இருந்தால் வாங்கி மரக்கன்று நடுங்க. அந்த மரக்கன்று மூலிமா 12 ஆண்டுகள்லையும் சரி 15 ஆண்டுகள்லையும் சரி ஒவ்வொரு கன்றுக்கு ஏற்ற மாதிரி அது பலன் அளிக்கும். நீங்களும் கொடி சொன்னாங்க, உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்.
புரியுதுங்களா? அதனால் ஒன்றும் ரொம்ப ஈஸியான வழி தான். ரொம்ப கஷ்டமான வழியெல்லாம் எதுவும் கிடையாது. ம். ஏதாச்சும் இதில் கஷ்டம் இருக்குது பார்க்குறீங்களா? இல்ல. இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். புரியுங்களா? உங்கள வந்து அ சின்ன அமௌண்ட்லேருந்து எப்படி கோடீஸ்வரன் ஆக்குறது, லட்சாதிபதி ஆக்குறது அப்புட்ன்றது மட்டுமே தான் என்னோட நோக்கம். ஏன்னா நான் செஞ்சதெல்லாம் வந்து இது நான் செய்யல. ஆனா இது தகவல் வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு நான் செய்யணும்னு ஆசை. புரியுதுங்களா? ஆனா நம்ம அந்த மரத்த அ அது பராமரிக்கணும். மெயின் அதுதான். வெறும் வச்சு நான் வெட்டிட்டு போயிருவாங்க. நெறைய பேர் பாருங்க சந்தன மரத்த வச்சுட்டு அவ்வளோ ஏக்கரா வச்சுட்டு கேமரா வச்சிருப்பாங்க. நம்ம வைக்கிறது ஒரு மரம் தான் சொல்லிக்கிறோம். கொஞ்சம் எடுத்து ஒரு மரம் வைக்கலாம். இடம் வச்சிருந்தா அந்த மரத்துக்கு மரத்து டிஃப்ரெண்ட் இருக்கு. அடிக்கு 5 அடி, 6 அடி டிஃப்ரெண்ட் விட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா நேரா வளரும். அந்த நேரா வர மரத்துக்கு தனி ரேட் இருக்கு. அது வந்து சர்ச் பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? சில தகவல்லாம் வந்து கேட்டுக்கோங்க. சும்மா ஒரு க ஒரு கட்டை பார்த்தீங்கன்னா, 1500லேருந்து 4500 வரைக்கும் ஒரு அடி இது போகும். புரியுதுங்களா? அப்பன்னா வைரம் பாய்ஞ்ச கட்டைலாம் கணக்கு போட்டு பாருங்க. எவ்வளோன்னு. புரியுதுங்களா? இந்த தகவல் வந்து மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கு கூகுள்ல போய் கேட்டு பாருங்க. ஒரு சந்தன கட்டை விலை என்ன? அது எப்படி பராமரிக்கணும்? அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆ பக்கத்துல உள்ள வன அதிகாரிகள தொடர்பு கொள்ளுங்க. புரியுதுங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.